நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது NN சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். NN. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே கூகுள் மட்டும்தான் சர்ச் பண்ணுறீங்க. பட் கூகுளுக்கு முன்னாடி there were like a lot of search platforms available. மெயினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா AOLனு தான் ஃபஸ்ட்டு வெரி பாப்புலர் சர்ச் பிளாட்ஃபார்ம் வந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 6-7 சர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தது. பட் இருந்தாலும் கூகுள் வாஸ் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் இட். இட் இஸ் நாட் பிகாஸ் அவங்க வந்து லேட் என்ட்ரியாக இருந்தாலும் தே ஓவர் கம் எவ்ரிபடி எல்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இது மார்க்கெட்டில் இருக்குது, அதனால் நம்ம இது போக முடியாது, இதுக்கு ஆல்ரெடி காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்காதீங்கிறதான் ஐ வாண்ட் டு எம்ஃபசைஸ் ஹியர். வி டோன்ட் கவுண்டர் ஆன் நம்பர் ஆஃப் என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் டேபிளுக்கு கொண்டு வரீங்கிறது. ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷர் இன்னும் ஹையர் பண்ணுறோம். அந்த ஃப்ரெஷர் வந்து இஃப் ஹீ பிரிங்ஸ் மோர் டு த டேபிள் அண்ட் ஹீ இஸ் ஏபிள் டு ஆர்டிகுலேட். இப்போ நான் தான் அந்த யங்கர் கிட்ஸ்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா, எவ்வளோ பேர் வந்து உங்களோட டீச்சர்ஸை சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யங்கர் டீம் மெம்பர்ஸ் வரும்போது அவங்க எவ்வளோ சேலஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து அப்லிஃப்ட் பண்ண தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னா வி டென் டு சே ஓல்டர் எம்ப்ளாயீஸை ஃபைன் டியூன் டு த லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஏஐக்கு நாங்கள் இதை நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கோங்க, நீங்கள் வி ப்ரொவைட் தெம் ட்ரைனிங் அண்ட் வி மூவ் தெம் டு த ஏரியா. ஏஐ cannot take over everything. AI can take over certain things but not everything. ஸோ நம்ம பண்ணுற சேம் ஒர்க், இப்போ நீங்கள் லாஜிஸ்டிக்ஸில் இருக்கீங்க, there are some statistics that you want to promote, right? ஸோ உங்களோட டேட்டாவை you feed back in and it matures its model. ஸோ ஒரு நம்ம கொடுக்குற டேட்டாவை வச்சு தான் AI is improving on top of it. அதனால் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து குறையாது. மேபி ஒரு 20% குறையும், பட் 80% குறையாது. ஸோ ஐ வுட் நாட் டிஸ்கரேஜ் லைக் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேண்டாம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் ஸ்டில் கோயிங் டு பி தேர். த தாட் ப்ராசஸ் இஸ் ப்ரோக்ராமிங் எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி பண்ணிட்டு இருந்தோமோ அது குறையும், அது வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியலாக குறையும், பட் நாட் த பீப்புள் ஹூ ஹாவ் டு திங்க். ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம நகரத்தார் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த பிஸ்னஸையும் ஐடியும் ரிலேட் பண்ணுறதுக்கு அந்த தாட் ப்ராசஸுக்கு வந்து பீப்புள் ஆர் ஸ்டில் நீடட். அந்த தாட் ப்ராசஸ் cannot be taken out by AI. நமக்கு வந்து எந்த ஊருக்கு போனாலும் ஒரு தனி ஐடென்டிட்டியே வந்து நகரத்தார்னு சொன்னாவே போதும். இப்போது ஒரு ரொம்ப காமன் எக்ஸாம்பிள் வந்து பெங்களூரில் நான் எங்கள் ஆஃபீஸுக்கு ஸ்பேஸ் பார்க்க போகும்போது ஒரு தமிழ்காரர் ஒரே ஒரு இது வந்து என் பேரை கேட்டுட்டு நீங்கள் நகரத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு he gave the office space. ஸோ வேறு எந்த எக்ஸ்டர்னல் எதுவுமே இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய லெகசி. அதை வந்து கரெக்டாக பாஸ் பண்ணி அதை நம்ம தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம தான் பாஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஷுட் கேரி ஃபார்வர்ட். ஐடி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி டேட்டில் இட்ஸ் வெரி லெஸ். முன்னாடிலாம் வந்து நீங்கள் பெரிய சர்வீஸ் வாங்கணும், பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்கணும், பெரிய ஆஃபீஸ் இருக்கணும், நெட்வொர்க் இருக்கணும் அப்படிங்கிறலாம். இப்போ எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க க்ளவுடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி எஃபிஷியன்ட் அண்ட் இட்ஸ் நாட் கேபிட்டல் இன்டென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அந்த ஐடியாவை வச்சு யூ கேன் ஷார்ப் ஆன் இட், லைக் யூ கேன் ஃபைன் டியூன் இட் அண்ட் யூ கேன் கோ பியாண்ட் இட். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்களே வந்து ஒரு ஐடியா கொடுக்கலாம். லைக் நீங்கள் இப்போ எல்லோரும் இப்போ நம்ம வந்து ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இப்போ சென்னையிலையோ இல்லை எல்லா ஊர்லேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதை வந்து ஒரு நான் சிம்பிள் எக்ஸாம்பிளாக எடுத்து நான் ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸ்பிளைன். இந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவுக்கு முன்னாடி இதே மாதிரி ஃபுட் டெலிவரி சிஸ்டம் வாஸ் அவைலபிள் இன் US லாங் பேக். ஒரு 20 இயர்ஸ் முன்னாடியோ 25 இயர்ஸ் முன்னாடிலேருந்து இருக்குது. அது வந்து வெறும் ஒரு ஃபுட் ஏரியா மட்டும்தான் அவங்க டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, மெயின்லி பீட்சா. இப்போ பிஃபோர் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ இங்கேயும் டாமினோஸ் வந்தது, பீட்சா ஹட் வந்தது. அவங்களும் பார்த்தீங்கன்னா முன்னாடி அவங்க டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே ஐடியாவை ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ turned it differently and made a good business out of it. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு சர்வீஸோ இல்லை ஏதாவது ஒரு ஃபீச்சரோ அதை வந்து யூஸிங் ஐடி யூ கேன் சேஞ்ச், லைக் அந்த ஐடியாவை வச்சு யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட். ஸோ அதனால் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து வாட் ஐ வுட் என்கரேஜ்னா, ஐ சி லாட் ஆஃப் காலேஜ் கோயிங் பீப்புள் அண்ட் ஸ்கூல் போகிறவங்க பார்க்குறேன். ஸோ வாட் ஐ வுட் என்கரேஜ் இஸ் ஃபைண்ட் அ வே. ஏதாவது ஒரு நம்ம ரெகுலராகவே பண்ணிகிட்ருப்போம்,
பட் அதை வந்து யாரும் அந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க, இதையும் ஒரு பிஸ்னஸாக மாற்றலாம் அப்படின்னு. அதுக்கு வந்து இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். லைக் ஊபர், ஓலா வந்து அதுக்கு முன்னாடி ரெகுலர் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓடிட்டு தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஓலா அண்ட் ஊபர் could able to succeed. அந்த மாதிரி ஒரு ஐடியா இட் செல்ஃப் இஸ் எனஃப். ஸோ நீங்கள் வந்து ஒரு நான் ஐடி பர்சன் கூட, ஒரு இன்வெஸ்டர்ஸ், ஐ சி லாட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இயர். ஸோ நான் ஐடி பீப்புள் கூட ஒரு ஐடி ஃபேர்முக்கு ஒரு பார்ட் ஆஃப் ஐடி க்ரோத் இருக்க முடியும் அப்படிங்கிறது இட்ஸ் மை ஃபேர்ம் பிலீஃப். ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை யூ கேன் டிஸ்கஸ் வித் ஐடி பீப்புள் ஆர் நான் ஐடி பீப்புள். அவங்களோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு யூ கேன் கன்வெர்ட் தட் ஐடியா இன்டு அ சொல்யூஷன். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கலாம். அண்ட் ஏன் இதெல்லாம் நான் வந்து இங்கே சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்னா, திருவொற்றியூர் இஸ் லைக் ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்து 1960s திருவொற்றியூர் வாஸ் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கம்யூனிட்டியாக வந்தது. அதில் நம்ம நகரத்தார் கம்யூனிட்டிலேருந்து வந்தவங்க தான் முருகப்பா குரூப் ஹெட் ஸ்டார்டட் அ பிக் என்டிட்டி. அதே மாதிரி ஐ வுட் லைக் டு சி இதே திருவொற்றியூர்லேருந்து லாட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் ஷுட் கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் பீட் டு தேர் லெவல். லைக் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இங்கே வந்து அதை பேசணுங்கிறதுக்காக நான் வந்தேன் மெயினாக. இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். அண்டு யாராவது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம எல்லோரும் என்ன யோசிப்போம்னா, ஏதாவது ஒரு வேலையை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, நம்மளோட பியர்ஸோ இல்லை நம்மளோட ஃபேமிலியோ ஏதாவதுன்னு. அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ப்ரூவ் தேம் தட் யூ ஆர் ரைட். அதுக்கு நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். எவ்வளோ பேர் இப்போ கூகுள் யூஸ் பண்ணுறீங்க சர்ச் பண்ணுறதுக்கு? எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்க, ரைட்? கையிலுக்கு எவ்வளோ பேருக்கு வந்து கூகுளுக்கு முன்னாடியே சர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்துன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஓகே, ஸோ எவ்வளோ சர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு கம்பெனி இருக்குமா? இன்றைக்கி எவ்வளோ சர்ச் பிளாட்ஃபார்ம் கூகுள் தவிர வேறு எதில் சர்ச் பண்ணுறீங்க எல்லோரும்? ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே கூகுள் மட்டும்தான் சர்ச் பண்ணுறீங்க. பட் கூகுளுக்கு முன்னாடி தெர் வர் லைக் லாட் ஆஃப் சர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிள். மெயினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா AOLன்னு தான் ஃபஸ்ட்டு வெரி பாப்புலர் சர்ச் பிளாட்ஃபார்ம் வந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 6-7 சர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தது. பட் இருந்தாலும் கூகுள் வாஸ் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் இட். இட் இஸ் நாட் பிகாஸ் அவங்க வந்து லேட் என்ட்ரியாக இருந்தாலும் தே ஓவர் கம் எவ்ரிபடி எல்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இது மார்க்கெட்டில் இருக்குது, அதனால் நம்ம இது போக முடியாது, இதுக்கு ஆல்ரெடி காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்காதீங்கிறதான் ஐ வாண்ட் டு எம்ஃபசைஸ் ஹியர். அதே மாதிரி நிறைய டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இங்கே இருக்கும்போதும் அதோட குவாலிட்டிஸ் ரொம்ப இருந்தாலும் மார்க்கெட்டிங்னால அதெல்லாம் ரொம்ப வெளியில் வரல. ஸோ இந்த கூகுளில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதை விட உங்களால் பெட்டராக கொடுக்க முடியும்னா நீங்கள் வந்து யூ ஷுட் பர்சூ ஃபார் தட் இஸ் வாட் ஐ வுட் சே. ஸோ மெயினாக கூகுளை வந்து நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். கூகுளுக்கு முன்னாடி ஒரு 6-7 சர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தது, MSN இருந்தது, AOL இருந்தது, நெட் சர்ச் இருந்தது. எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி கூகுள் இஸ் நம்பர் 1 மார்க்கெட் லீடர் ரைட் நவ். பட் அந்த கூகுளையும் விட there are other industry like Google also started other platforms, but அதை விட இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதெல்லாமே இப்போ ஃபேஸ்புக் இஸ் அவுடேட்டட். லைக் இந்த ஏஜ் ஆஃப் 40s இருக்கவங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவாங்க, பட் இந்த ஏஜ் ஆஃப் 20s இருக்கவங்க நோபடி யூசஸ் ஃபேஸ்புக். அதனால் இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யூ கேன் அவுட் ஸ்மார்ட் த எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு ஓலா இருக்குது, இன்றைக்கி ஒரு ஊபர் இருக்குன்னா அதை விட நீங்கள் பெட்டராக கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஷுட் டெஃபினெட்லி ட்ரை தட். ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு ஐ வாண்ட் டு சே keep looking out for a good opportunity where you have an idea that you can share it with your elders. அவங்க பெரியவங்கள்ட்ட பேசிட்டு ஐடியில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் வந்து இன்றைக்கி நகரத்தார் கம்யூனிட்டிலேயே வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயுமே இப்போ வந்து அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். கர்நாடகாவில் வந்து இப்போ கர்நாடகா நகரத்தார் பிஸ்னஸ் அலையன்ஸ்னு ஒரு என்டிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க தான் நம்ம வந்து IBCN கண்டக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி சென்னையில் வந்து NCC வாஸ் தேர். NCCங்கிறது ஈவெண்ட்டு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரமோட் பண்ணுறதுக்காக. கோயம்புத்தூரில் அதே மாதிரி ஒரு யூனிட் இருக்குது, மிடில் ஈஸ்டில் அதே மாதிரி இருக்குது NBக்குன்னு. ஸோ எல்லா ஊர்லேயுமே வந்து நகரத்தாரோட பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரமோட் பண்ணுறதுக்கு there are a lot of people coming forward and helping. ஸோ நம்ம ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து we can come out of employment and start growing ourselves, our community as திருப்பியும் ஒரு ஆண்டர்பிரினர் கம்யூனிட்டியை நம்ம மாற்ற முடியும். ஸோ இப்போது
யாரெல்லாம் இப்போ வந்து ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கவங்க எக்ஸ்பான்ஷனுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை டெக்னாலஜி யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க? இப்போ ஆல்ரெடி பிஸ்னஸில் இருப்பீங்க, பட் எவ்வளோ பேர் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணல? இன்னும் நிறைய பேர் கை தூக்கு, நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கீங்கன்னு. எவ்வளோ பேர் ஐடி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க? ஸோ அவங்களுக்கு ஐ வுட் ரெக்கமெண்ட், லைக் நீங்கள் வந்து டாக் டு சம்படி நம்ம நகரத்தார் கம்யூனிட்டிலே உங்களோட பிஸ்னஸுக்கு எப்படி வந்து ஐடி கேன் ஹெல்ப் டு ஸ்கேல் அப் த பிஸ்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பிகாஸ் நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள் இருந்திருப்பீங்க, பட் மற்ற காம்படிட்டர்ஸ் வந்து யூஸிங் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மை வச்சு அவங்க உங்களை விட மேலே பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த ஐடி டெக்னாலஜி சைட் லீன் பண்ணாமல் இருக்கிறதுனால யூ ஷுட் நாட் மிஸ் த போட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் ஐ வுட் ரெக்கமெண்ட் existing business people also to look out for technology assistance to scale your business. இப்போ நீங்கள் ஒரு 50 கோடிக்கு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு 100, 150 கோடி, 200 கோடி அப்படின்னு மாற்றுறதுக்கு there are a lot of opportunities. ஸோ அந்த மாதிரி நீங்கள் you should look out for. ஸோ நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பேர் இப்போ டெக்னாலஜியில் இருக்காங்க, அண்ட் நிறைய பேர் டெக்னாலஜி ஆண்டர்ப்ரனர்ஸாகவும் இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக இப்போ வந்து சென்னையிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கம்பெனிஸ் இருக்குது, நம்ம ஐடி நகரத்தாரோட ஐடி கம்பெனிஸு. பெங்களூர்லேயும் அதே மாதிரி ஒரு 10 கம்பெனிஸ் இருக்குது, ஐடி நகரத்தார் கம்பெனிஸ். ஸோ ஐ வுட் ரியலி லைக் த யங்கர் ஜெனரேஷன் டு டேக் அப் ஐடிஸ் entrepreneurship as a goal. That's what I want to add. வேறு யாராவது ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, கூகுள் எப்படி வந்து அவங்கள ஓவர் கம் பண்ணாங்க? ஓகே, ஸோ நீங்கள் இப்போ முன்னாடி வந்த சர்ச் கம்பெனி இன்னமும் இருக்காங்க அவங்க. இப்போ நீங்கள் எம்எஸ்எனில் வந்து பிங்குன்னு ஒரு சர்ச் வந்திருக்கு. அந்த சர்ச் கம்பெனி வந்து எல்லாத்தையும் ஒன்றா கொடுத்தாங்க. லைக் நியூஸ் இருக்கும், நீங்கள் இப்போ யாஹூவோட வெப்சைட் போனீங்கன்னா யாஹூவும் ஒரு சர்ச் இன்ஜின் தான். அது எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் எல்லாமே முன்னாடி கொடுத்து நமக்கு என்ன வேணுங்கிறத கேட்காம அவங்களா கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் கூகுள் சேஞ்ச் தட் ஐடியா. ஸோ கூகுளோட நீங்கள் சர்ச் பேஜ் போனீங்கன்னா எதுவுமே இருக்காது, நீங்கள் தான் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லணும். பட் மற்ற சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாம் இதே வேலையை தான் பார்த்தாங்க, அந்த லேண்டிங் பேஜை மட்டும்தான் மாற்றுறாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ரொம்ப ஷார்ப்பாக பார்த்தோன்னா நம்மளோட ஐஸ், நீங்கள் மற்ற எல்லா கூகுள் இன்ஜின்லேயும் சர்ச் வந்து மேலே இருக்கும், கூகுளில் மட்டும் நடுவில் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து அவங்க சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸாக வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து வர்றதே வந்து கூகுளுக்கு சர்ச் பண்ணுறதுக்காக. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு டெல் யூ உங்களுக்கு என்ன வேணும்னு, எங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க புஷ் பண்ணல. நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்க ஆட்ஸ் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கூகுள் கேம் பிக். வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. நீங்கள் யாராவது ஐடியில் இருக்கவங்க வாண்ட் டு ஸ்விட்ச் ஓவர், ஹவு டு டூ அப்படிங்கிற எதுவும் ஸ்பெசிஃபிக் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க். சரி, இப்போ நான் சின்ஸ் இந்த மற்ற எல்லோரும் இருக்காங்க, நிறைய லேடிஸ் இருக்காங்க அப்படிங்கிறக்காக கேட்குறேன். எவ்வளோ பேர் வந்து யூடியூப் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல்னு நினைக்கிறீங்க? ஓகே, definitely Anna can vouch for it. YouTube is a very good business model. So நீங்கள் வந்து அதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் how technology is changing, right? ஸோ கான்டென்ட்டை மட்டும் க்ரியேட் பண்ணாவே போதும் அப்படிங்கிறதுக்கு யூடியூப்பில் நம்ம நகரத்தாஸ்லேயே வந்து நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் யூடியூபராக இருக்காங்க. அண்ணனோட சேனல் இஸ் ஒன், அண்ட் டாக்டர் பாலாவோட சேனல் இஸ் அனதர் ஒன். ஒரு பெரிய இது. ஸோ நீங்கள் வந்து ஒரு தனி ஒரு ஸ்பெசிஃபிக் இது இருக்கணுங்கிறது அவசியம், ஒரு ஸ்கில் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான். டெக்னாலஜி இஸ் சேஞ்சிங் இன் த கரண்ட் வேர்ல்டு. ஸோ யூடியூப் இஸ் அ வெரி பிக் சேனல். அண்ட் எவ்வளோ பேர் ஸ்மால் ஸ்கேல் சேல்ஸ் ஆர் ரீட்டைல் பண்ணிகிட்ருக்கீங்க வீட்டு லெவலில்? லேடிஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறேன். எவ்வளோ பேர் ஏதாவது ஒரு சாமானை விற்கிறதுக்கு நீங்கள் உங்களோட சர்க்கிளை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? ஓகே, ஆக்சுவலி ரெண்டு பேர் கை தூக்கியிருக்காங்க. ஸோ 2-3 பேர் கை தூக்கியிருக்காங்க, ரைட்? ஸோ வாட்ஸ்அப் இஸ் அனதர் பிக் மார்க்கெட்டிங் பிளேஸ் டு ஸ்டார்ட் செல்லிங் யுவர் ப்ராடக்ட். அண்ட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறதை விட உங்களோட ப்ராடக்டை அமேசான்லேயே யூ கேன் மார்க்கெட் இட். அது வந்து அவ்வளோ சிம்பிள் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ உங்களோட மெயினாக வந்து உங்களோட
கன்சியூமர் பேஸ், வாட் வி கால் இட் அஸ் அ ஃபுட் பிரிண்ட். ஸோ எவ்வளோ பேர் வந்து ஒரு ஸ்டோருக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ரீட்டைல் ஸ்டோர், பிரிக் அண்ட் மார்டர் ஸ்டோர் பார்க்கும். அதே மாதிரி அமேசான் மார்க்கெட் பிளேஸ் இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட் மார்க்கெட் பிளேஸில் கூட உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் விற்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு கேட்டலாக் ஒன்று ரெடி பண்ணி அதை ப்ராப்பர் மார்க்கெட்டிங் மட்டும், டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் இஸ் அகைன் கோயிங் டு பி ஆன் த அமேசான். ஸோ நீங்கள் நாளைக்கு வந்து நான் வீட்டிலேருந்து விற்கிறேன்னு சொல்ல வேண்டாம். நீங்கள் வந்து நான் அமேசான்லேருந்து விற்கிறேன், என்னோடய ப்ராடக்டை வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம், என்னோடய ப்ராடக்டை வந்து அமேசானில் வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் மாற்றலாம். ஸோ அண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து ஐ சி வெரி குட் பார்ட்டிசிபேஷன். எவ்வளோக்கு எவ்வளோ ஜென்ஸ் இருக்காங்களோ அதேமாதிரி ஆட்சிமார்கள் இருக்காங்க அண்ணங்களுக்கு ஈக்குவலாக. அண்ட் முன்னாடி காலத்தில் நம்ம ஐயாக்கள்லாம் வந்து வெளிநாடு போய் சம்பாரித்த டயத்தில் ஆட்சிமார்கள் தான் இங்கே இருந்து வீடையும் பார்த்துக்கிட்டாங்க, பணத்தையும் மேனேஜ் பண்ணாங்க, பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஜென்ரேஷன்லேயும் ஆட்சிமார்கள் வந்து ஈக்குவலாக பார்த்துக்க முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இஸ் நான் வந்து டெக்னாலஜி சைடு எங்கள் வீட்டில் வந்து ஆட்சி வந்து டேக்ஸ் கேர் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் ஹெச்ஆர் வந்து அவங்க டேக் கேர். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணணுன்னா யூ கேன் ரீச் அவுட் டு பீப்புள் அண்ட் புட் யுவர் ப்ராடக்ட் இன் அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட். அந்த மாதிரி ஐ வில் ரெக்கமெண்ட். எல்லாரையும் குவாலிட்டி டேட்டாவில் நம்பர் ஆஃப் மேன் பவர்ஸை கம்மி பண்ணிவிட்டு ஏஐ யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எங்கே குவாலிட்டி டிஃபால்ட் வருது, எப்படி ரேம்ப் அப் பண்ண முடியும், ப்ரொடக்டிவிட்டி எப்படி லீன் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுங்கிறோம். இதே மாதிரி ஏஐ வளர்ந்துட்டே இருக்கும்போது அப்கமிங் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு இது கரெக்டான ஆப்டிமமான இதுவாக, நம்பர் ஆஃப் ஜாப் லாஸ் ஏஐ வளர இருக்குமா, இல்லை ஏஐ அது பேரலாக போகும், அப்கமிங் ஜெனரேஷன் எப்படி இருக்கும் கம்ப்யூட்டர் ஃபீல்டு? ஓகே, ரொம்ப அருமையான கொஷின். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நான் முன்னாடி நீங்கள் முதல்ல சொன்னேன், எவ்ரி 5 years ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ ஐசிஐசிஐ பேங்க் போயிருந்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க்கோட வெப்சைட் வந்து ஒரு 5 years முன்னாடி எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி இன்றைக்கி இருக்காது. ஸோ அந்த மாதிரி மோர் பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஆர் மோர் இண்டஸ்ட்ரி விச் இஸ் க்ளோசர் டு கஸ்டமர்ஸ், அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் டெக்னாலஜி வந்து இஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங் அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் சேலஞ்சிங். AI is currently in the market in that same space. நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி வந்து மோர் இது கேன் திஸ் யங்கர் ஜென்ரேஷன் கோ ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இல்லை AI will take over அப்படிங்கிற மாதிரி தானே கேட்டிங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. AI cannot take over everything. AI can take over certain things but not everything. ஸோ நம்ம பண்ணுற சேம் ஒர்க், இப்போ நீங்கள் லாஜிஸ்டிக்ஸில் இருக்கீங்க, there are some statistics that you want to promote, right? ஸோ உங்களோட டேட்டாவை you feed back in and it matures its model. ஸோ ஒரு நம்ம கொடுக்குற டேட்டாவை வச்சு தான் AI is improving on top of it. அதனால் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து குறையாது. மேபி ஒரு 20% குறையும், பட் 80% குறையாது. ஸோ ஐ வுட் நாட் டிஸ்கரேஜ் லைக் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேண்டாம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் ஸ்டில் கோயிங் டு பி தேர். த தாட் ப்ராசஸ் இஸ் ப்ரோக்ராமிங் எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தோமோ அது குறையும், அது வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியலாக குறையும், பட் நாட் த பீப்புள் ஹூ ஹாவ் டு திங்க். ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம நகரத்தார் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த பிஸ்னஸையும் ஐடியும் ரிலேட் பண்ணுறதுக்கு அந்த தாட் ப்ராசஸுக்கு வந்து பீப்புள் ஆர் ஸ்டில் நீடட். அந்த தாட் ப்ராசஸ் கேனாட் பி டேக்கன் அவுட் பை AI. ஸோ இப்போ உங்களோட பிஸ்னஸ் நீட் என்னவோ அதை எப்படி ஒரு ஐடி சொல்யூஷன் ரிலேட் பண்ணணுமோ அது வந்து அந்த தாட் ப்ராசஸ்க்கு பீப்புள் ஆர் நீடட். வித்தவுட் இன்ஜினியர்ஸ் இட் கேனாட் பி டன். தேங்க்யூ. ஷூர். வேறு ஏதாவது கொஷின்ஸ்? ஓகே, இப்போ நான் சின்ஸ் கொஷின்ஸ் இல்லைங்கிறனால இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து எவ்வளோ பேர் நீங்கள் உங்களோட டீச்சர்ஸை சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க, உங்கள் டீச்சர்ஸை கேள்வி கேட்டிருக்கீங்க? சொல்லுங்க. இந்த கொஷின் வந்து இது ப்ரீவாக அவங்க கேட்ட கொஷின் தான். ஸோ எவ்ரி 5 yearsக்கு வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க ஏஐ பேஸ்ட் ஆன் த சாஃப்ட்வேர்ஸ் அப்கிரேட் வந்து வி ஆல்சோ அப்கிரேட் அவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ ஆஸ் எ கம்பெனி ரன்னிங் தி ஓனர் ஆஸ் எ CEO, ஸோ ஐ ஹாவ் ஒன் கொஷின் ஹியர். ஸோ என்னதுன்னா, இப்போ ஏஐ வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கோ, ஸோ அந்தளவுக்கு வந்து இப்போ ஆர்கனைசேஷனில் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து கம்மி ஆகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு எடுத்திங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க. இப்போ ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ ஆஸ் எ CEO அப்கமிங் இயர்ஸில் இப்போ ஒரு ஆஃப்டர் 5 years 10 years அதுக்கப்புறமா ஸோ டெக்னாலஜி இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் போகும். அப்போ த பர்சன்ஸ் வந்து
ஆர்கனைசேஷன் லெவலில் வந்து கம்மியாகிட்டு தான் போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஜாப்லெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாலாம் இருக்கும். உங்களோட இன்னும் அது வந்து 100% அக்ரி பண்ண மாட்டேன். இன்னும் ஜாப் வந்து ஐ எம் நாட் சே டு அக்ரி, பட் இது எப்படி வந்து மேனேஜ் பண்ணுவீங்க? ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து பேசிக் ஸ்டார்டிங்லேருந்து நீங்களும் ஒரு எம்ப்ளாயாக தான் வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ரன்னிங் ஆர்கனைசேஷன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது யூ ஆர் திங்கிங் மேனேஜ்மெண்ட் லெவல்லலாம் நீங்கள் திங்க் பண்ணீங்க தவிர ஆஸ் எ எம்ப்ளாயாக நீங்கள் திங்க் பண்ண முடியாது. பிகாஸ் யூ ஆர் தட் லெவல் ஆஃப் கேட்டகரி. ஸோ எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு பாலிசி உண்டு. ஓகே, ஒன்று வந்து வி டோன்ட் கவுண்டர் ஆன் நம்பர் ஆஃப் என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் டேபிளுக்கு கொண்டு வரீங்கிறது. ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷர் ஹையர் பண்ணுறோம். அந்த ஃப்ரெஷர் வந்து இஃப் ஹீ பிரிங்ஸ் மோர் டு த டேபிள் அண்ட் ஹீ இஸ் ஏபிள் டு ஆர்டிகுலேட். இப்போ நான் தான் அந்த யங்கர் கிட்ஸ்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா, எவ்வளோ பேர் வந்து உங்களோட டீச்சர்ஸை சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யங்கர் டீம் மெம்பர்ஸ் வரும்போது அவங்க எவ்வளோ சேலஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து அப்லிஃப்ட் பண்ண தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னா வி டென் டு சே ஓல்டர் எம்ப்ளாயீஸை ஃபைன் டியூன் டு த லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஏஐக்கு நாங்கள் இதை நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கோங்க, நீங்கள் வி ப்ரொவைட் தெம் ட்ரைனிங் அண்ட் வி மூவ் தெம் டு த ஏரியா. ஸோ அந்த ட்ரைனிங் அதை வந்து நம்ம ஸோ டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி இஸ் மோர் லைக் டாக்டர்ஸ். ஸோ டாக்டர்ஸ் வந்து ஆல்வேஸ் தே ஹேவ் டு அப் டு ஸ்பீட் வித் என்ன மார்க்கெட்டில் என்ன ஃபார்மசூட்டிக்கல் சேஞ்சஸ் இருக்குது, என்ன இது இருக்குன்னு. ஸோ தே ஹேவ் டு ரீட். அதே மாதிரி தான் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியும் யூ ஹேவ் டு ஆல்வேஸ் அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். ஸோ கம்ப்ளீட்லி அக்ரி தட். என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்போ உள்ள பர்சன்ஸ் ஆஃப் கம்பெனியில் எம்ப்ளாயீஸோட ஸ்ட்ரென்த்தும் ஆஃப்டர் 5 years ஆஃப்டர் ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன், ஸோ ஆஃப்டர் தட் சம் அதர் டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவிங் ஆர் சம் அதர் கம் இன்டு த மார்க்கெட், ஸோ த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆர்கனைசேஷன் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ அப்போ வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இப்போ ஜாப்லெஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தானே போகும் அந்த நேரம். ஓரளவுக்கு கரெக்டு. ஜாப் மார்க்கெட் வந்து குறைஞ்சிக்கிட்டு போகும் அப்படிங்கிறீங்க. ஆமாம், பட் டிஃபரன்ஸ் ஏன்னா இப்போ இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மல்டிபிள் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதே மாதிரி இப்போ வந்து அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு சைடு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து ஆர்கனைசேஷன் லெவலில் இப்போ டெக்னாலஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போட்டிருக்கறதுனால ஸோ அங்கே வந்து எனக்கு இவ்வளோ ரிசோர்ஸ் போதும், எனக்கு 5 ரிசோர்ஸ் இருந்தாவே எனக்கு இந்த நான் ஜாபை முடிச்சிடுவாங்க போது அவுட் சைடு வந்து 100 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இன்சைடு எனக்கு 5 மெம்பரை வச்சு நான் வந்து 500 பேர் பண்ணிடுவேன். அப்படிங்கும்போது பேலன்ஸ் 95% வந்து ஜாப்லெஸ்ஸாக தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். அந்த பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். ஓகே, நான் இதே கேள்வியை உங்கள்கிட்ட திருப்பி வேறு மாதிரி கேட்குறேன். நீங்கள் ஒரு கன்சியூமராக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க. ஓகே, நீங்கள் ஒரு கன்சியூமராக இப்போ நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்க போகும்போது நீங்கள் எந்த கம்பெனியில் ஒரு எந்த ரீட்டைல் ஷாப்பில் அந்த ப்ராடக்டை வாங்குவீங்க? உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக பெட்டர் ப்ராடக்டாக வர்ற இடத்துல தான் நீங்கள் வாங்குவீங்க இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணுமா 2 விதமாக சொல்லுவேன். ஒன்று மணி ஃபினான்ஷியல் வைஸ் அண்ட் ப்ராடக்ட் வைஸ். ப்ராடக்ட் குவாலிட்டி. So these are the two things. Yeah. So இதே மாதிரி தான் எவ்ரி ஆர்கனைசேஷன் லுக்ஸ் அட் இட். அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு டு பெட்டர் ப்ரொவைட் அ குட் காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராடக்ட் அண்ட் அட் அ குட் குவாலிட்டி ப்ராடக்ட். அது ரெண்டும் தான் ஆஸ் அ கன்சியூமர் நீங்கள் விரும்புகிற மாதிரி தான் ஆஸ் அ கிளைண்ட் எங்களோட கம்பெனிஸும் வருவாங்க. ஸோ அதனால வாட் வி டூ இஸ் வி அப்ஸ்கில் தெம். எங்களோட எக்ஸிஸ்டிங் பீப்புளை வி அப்ஸ்கில் இன் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இப்போ இந்த 5 years டெக்னாலஜி ஷிஃப்ட் ஆகும்போது மெஜாரிட்டி ஆஃப் த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க தே ஹாவ் டு அப்ஸ்கில் தெம்செல்ஸ் டு த நெக்ஸ்ட் லைன். அந்த கொஷனுக்கு தான் நான் ஆக்சுவலி இந்த கிட்ஸை கேட்டுட்டு இருந்தேன், எவ்வளோ பேர் நீங்கள் உங்கள் டீச்சர்ஸை சேலஞ்ச் பண்ணுவீங்கன்னு. ஏன்னா நீங்கள் ஆஸ் எ எம்ப்ளாயி யூ ஷுட் சேலஞ்ச் யுவர் ஆர்கனைசேஷன் டு சே ஐ வாண்ட் டு மூவ் ஹியர், நான் இந்த இதை கற்றுக்கணும், நான் இதில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். அந்த அவங்க கிட்ஸை கேட்டுட்டு இருந்தது தான் நான் வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் ஐடி எம்ப்ளாயிஸ்கிட்டையும் சொல்லுவேன், நீங்களும் உங்கள் ஆர்கனைசேஷனை சேலஞ்ச் பண்ணுங்கள், நம்ம இந்த ப்ராடக்டை இப்படி பண்ணலாம் அப்படின்னு. லைக் உங்களோட ஸ்பெசிஃபிக் ஏரியாவிலேருந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி மெஜாரிட்டி ஆஃப் த கிட்ஸ் இன்றைக்கி என்னென்னா நம்ம ஊரில் டீச்சர்ஸை சேலஞ்சே பண்ணுறதில்ல. ரைட், டீச்சர்ஸ்கிட்ட வந்து போய் ஏன் சொல்கிறீங்க, எதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற கொஷின்ஸ் கேட்குறதில்ல. பி இட் அ ஸ்கூல் கோயிங் கிட்ஸு இல்லை காலேஜ் கோயிங் கிட்ஸ். அந்த இதை சேஞ்ச் பண்ணால்
நீங்கள் சொல்கிற அந்த ஃப்யூச்சர் ட்ரெண்டிங்க்கு நம்மளே நம்ம டியூன் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்ரி டைம் நம்ம நகரத்தார் கம்யூனிட்டியே வந்து ஒரு இங்கேருந்து நம்ம வந்து இன்னும் வெளிநாடுக்கு போய் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து அவுட் ஸ்மார்ட் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வி ஷுட் ஃபைண்ட் வேஸ் டு அவுட் ஸ்மார்ட் அதர் பீப்புள். அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ கிட்ஸ்கிட்ட கேட்டேன், எத்தனை பேர் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸை சேலஞ்ச் பண்ணுறீங்க? ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா? சரி, இப்போ யாருமே உனக்கு என்ன கேள்வி கேட்கலாம், ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறேன்னா கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன்னா. அண்ணே ஒரு சின்ன இது, நானும் ஒரு 25 இயர்ஸாக டெக்கி ஃபீல்டில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு இப்போ இருக்கிறது என்னென்னா, இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கும் இந்த மோர் ஆஃப் த ஏர்லியர் ஜெனரேஷனுக்கு என்னென்னா, வி ஆர் டெவலப்ட் அஸ் லைக் ஃபங்க்ஷனல் ப்ளஸ் டெக்னிக்கல் பீப்புளாக வளர்ந்தோம் எல்லாரும். அப்போ வந்து வி ஹாவ் அ மோர் நாலேஜ் ஆன் வாட் த கிளையண்ட் ரிக்வயர்ஸ், அதுக்கேற்ற மாதிரி வி குட் ஏபிள் டு டெலிவர் இட். ஸோ இப்போ வந்து ரொம்ப லிமிடேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, மோர் ஆஃப் எம்என்சி கம்பெனிஸ் தே ரெஸ்ட்ரிக்ட் த டெவலப்பர்ஸ் ஆஸ் ஃப்ரண்ட் எண்ட் யூஐ வெப் ஏபிஐ, அதாவது ஏபிஐ சைடு பேக் எண்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஜங்க்ஸாக பிரிச்சுட்டாங்க சர்வீசஸை. ஸோ வெதர் ஹவு தே வில் க்ரோ ஃபர்தர், அது ஐ திங்க் ஆஸ் அ கொஸ்டின் ஆன் த பிஹாஃப் ஆஃப் த யங் budding techies. Okay, that's a very good point, right? And அது வந்து நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை. would you believe that அதே இது உங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிவிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உங்களுக்கு என்டையர் நாலேஜ் தெரிஞ்சதுன்னா யூ வில் பிகம் அன் எக்ஸ்பர்ட். அதனால் உங்களுக்கு அந்த என்டையர் நாலேஜ் தெரியக்கூடாதுன்னு companies are thinking. I too accept and admit what is their strategy. But as a grooming engineers, really the people who are very fit to be good engineers, they are going to miss out many things now. The main reason is வந்து அந்த engineers oda lack of interest. Okay, laziness and lack of interest தான். இப்போ நீங்க 25 yearsல நீங்க you became a subject matter expert on that industry, right? Yeah. So that is how I grew up. நானும் பண்ணும்போது when I started I knew end to end what happens in a company. Obviously. Right? So I would always recommend join a smaller company. You get to wear multiple hats in the same day. காலையில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கலாம், நைட்டு டெவலப்பராக இருக்கலாம், அடுத்த நாள் காலையில் QA டெஸ்டராக இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்மாலர் கம்பெனிஸ் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்றைக்கி அது வந்து இல்லாத காரணம் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அமங் த இன்ஜினியர்ஸ். அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால தான். இப்போ அவங்க கேள்வி கேட்ட மாதிரி தான், லைக் ஏன் வந்து ஹவு த ஃபியூச்சர் இஸ் சேஞ்சிங் அப்படின்னா, it is not the engineers who are changing it. It is the product companies who are marketing their products. They want it. Why I said there won't be many programmers later on, அவங்க கேட்ட கேள்விக்கும் அதே பதில் தான் சொன்னேன். இன்ஜினியர்ஸ் குறைவாங்க, பட் அந்த கனெக்டிங் பீப்புள் இருக்குல்ல, பிஸ்னஸ் அண்ட் இதை கனெக்ட் பண்ணுறது, அந்த பீப்புள்ஸ் ஜாப் வில் க்ரோ. பிகாஸ் நாட் எவ்ரி ப்ராடக்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி பிஸ்னஸ். Even though it might be a same pharmaceutical business, pharmacy business இருக்கலாம், but everybody will do it differently. So on the connection there will be people needed. So that is what. So அதனால we have to find where is the market and where we need to shift. So younger generation, I would say, don't stick yourself to a UI developer or a UX developer, or just don't go as a API developer போகாம அந்த what I call is எங்களோட ஆஃபீஸில் வெரி காமன் எக்ஸாம்பிள் என்ன யூஸ் பண்ண, when you are building an apartment, don't build only kitchen. Look at the entire apartment, where is the entrance, where is the exit, where அந்த மாதிரி you know the entire apartment, so you can articulate with other customers. Yeah, thank you. ஒரு 2 பார்ட்டாக கேட்குறேன், ஒரு சின்ன டவுட்டு. அதாவது நம்ம அவுட் ஸ்மார்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபேக்ட்டு. ஒவ்வொரு டயத்துலையும் நம்ம காலத்தால் மற்ற இடத்துல நம்ம அவுட் ஸ்மார்ட் பண்ணால் தான் மேலே வர முடியும். அப்படி தான் வந்தோம், நீங்கள் சொன்னீங்கல்ல, அவுட் ஸ்மார்ட் பண்ணி தான் வந்தோம் இது நாள் வரைக்கும். பட் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஜென்ரேஷன் கேப் அவ்வளோ இல்லை. நம்ம வேர்ல்டு வார் பார்த்தோம், அப்போ நிறைய இன்சால்வன்சிஸ் நடந்தது. 40% ஆஃப் த முதலாளிகள் இன்சால்வெண்ட் ஆனாங்க நம்ம ஆளுங்களில். அப்புறம் மறுபடியும் மேலே முன்னுக்கு வந்தோம், இப்படிலாம் இருந்தபோது. பட் இப்போது அந்த ஜென்ரேஷன் கேப் ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி, அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த பாசிங் ஆன் த வேல்யூஸ் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் ரொம்ப அது மிஷின் இன்டர்ஃபேஸ் ஜாஸ்தி ஆகும்போது ஹியூமன் இன்டர்ஃபேஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சாங்கிறது அவங்க பர்சனல் லைஃப்லேயும் சரி, சோஷியல் லைஃப்லேயும் சரி. அதுக்கு என்ன ஆல்டர்னேட் நீங்கள் ஆஸ் ப்ரிஃபர் பண்ணுறேன்? நல்ல கொஸ்டின், பட் ஐ டோன்ட் நோ என்னால் ஆன்சர் பண்ண முடியுமா. இல்லை, வாட் ஆர் தி பாசிபிள் ஆப்ஷன்ஸ் நீங்கள்? ஸோ டெஃபினெட்லி டெக்னாலஜி வந்து நிறைய இதுவாக இருக்குது, ஹஸ் டேக்கன் ஓவர் அஸ்.
யங்கர் ஜென்ரேஷனுக்கு நம்மளோட கோர் வேல்யூஸை சொல்லி தான் நம்ம இது பண்ணுறோம், ரைட்? இப்போ நான் இதே திருவொற்றியூர் சத்திரத்துக்கு வந்து நான் வந்து நிறைய தடவை வந்திருக்கேன், ஆறுபடை பூஜைக்காக வந்திருக்கேன், ரைட்? ஸோ அந்த மாதிரி நான் வந்து அந்த சைடு சாமி கும்பிட்டுருக்கேன், ரைட்? ஸோ இந்த சைடு நம்ம பேசுகிறதுக்கும் போது ஸோ அதனால் அந்த கோர் வேல்யூஸை நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து ஐ ஃபர்ம்லி பிலீவ் அதை வந்து நம்ம வந்து யங்கர் ஜென்ரேஷனுக்கு அதை முதல்ல பாஸ் பண்ணணும், அப்புறம் தான் நம்மளோட இந்த அவுட் ஸ்மார்ட்னஸ்லாம் பாஸ் பண்ணணும். கோர் வேல்யூஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டியாக இருந்திருக்கு அந்த காலத்தில். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் நமக்கு வந்து எந்த ஊருக்கு போனாலும் ஒரு தனி ஐடென்டிட்டியே வந்து நகரத்தான்னு சொன்னாவே போதும். இப்போது ஒரு ரொம்ப காமன் எக்ஸாம்பிள் வந்து பெங்களூரில் நான் எங்கள் ஆஃபீஸுக்கு ஸ்பேஸ் பார்க்க போகும்போது ஒரு தமிழ்காரர் ஒரே ஒரு இது வந்து என் பேரை கேட்டுட்டு நீங்கள் நகரத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹி கேவ் த ஆஃபீஸ் ஸ்பேஸ். ஸோ வேறு எந்த எக்ஸ்டர்னல் எதுவுமே இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய லெகசி. அதை வந்து கரெக்டாக பாஸ் பண்ணி அதை நம்ம தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம தான் பாஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஷுட் கேரி ஃபார்வர்ட். அதை பண்ணுறதுல அசோசியேஷன்ஸ் மெயினான பார்ட் வைக்குது இன்றைக்கும். ஐ திங்க் இந்த அசோசியேஷன் இஸ் டூயிங் எ ஒண்டர்ஃபுல் ஜாப். அதுக்கு வந்து திருவொற்றியூர் நகரத சங்கம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மற்ற இதையும் இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி என்டர்பிரைஸஸுக்கும் நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 40வது வருஷம் இது ஐ ஹர்ட் தட், ரைட்? ஸோ சென்னையிலே நிறைய டவுன்ஷிப்ஸ் இருக்குது, பட் இட்ஸ் ப்ராப்ளி த ஓல்டஸ்ட் டவுன்ஷிப். நிறைய பெரியவங்கள்லாம் இருக்காங்க இங்கே. டெஃபினெட்லி. ஸோ டெஃபினெட்லி கிரெடிட் கோஸ் டு திருவொற்றியூர் நகரத சங்கம். உங்கள் எல்லாருக்குமே தான் நீங்கள் அதை கை தட்டிக்கணும். ஆக்சுவலாக அவங்க இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களை டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் பிஸ்னஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி. ஆக்சுவலாக டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணால் நம்மளோட க்ரோத் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தெரிஞ்சுக்கிற விஷயம் சொல்லணுன்னா, ஒரு முன்னாடிலாம் நம்ம பார்ப்போம் இந்த சினிமா கோட்டை வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு சின்ன நாடக கோட்டை போகிறதுக்கு வருவாங்க. 10 நாள் முன்னாடி வந்துடுவாங்க. 10 நாள் ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஒரு 2-3 நாள் கோட்டாக போட்டுட்டு திருப்பி அடுத்த ஒரு 10 நாளைக்கு வேறு ஊருக்கு போவாங்க. ஸோ ஓவராக தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கே இட் வில் டேக் ஒரு 10 இயர்ஸ் அவங்களுக்கு ஆகிடும். இன்றைக்கி டெக்னாலஜி எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல ஒரு 50 நாள் படத்தை எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ஒரே நாளில் பார்த்துடுறாங்க. ஸோ அதுதான் டெக்னாலஜி. இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் ஜூம் மாடலில் அடாப்ட் ஆகி யாரெல்லாம் அவங்கள அப்கிரேட் பண்ணாங்களோ அவங்களோட வேல்யூ இன்றைக்கி ரொம்ப பெரிய லெவலில் ஜூமில் போயிருக்கு. ஸோ டெக்னாலஜி வளர வளர கண்டிப்பாக பிஸ்னஸ் வந்து மேலே தான் இருக்குமே தவிர, பட் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கணும். சின்ன ஷாப்லேருந்து எல்லாருமே வந்து இந்த யூபி அக்செப்ட் பண்ணிக்கிறது, இல்லை ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுலாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதோட லெவல் வந்து அதோட டெக்னாலஜி லெவல் வேறு மாதிரி இருக்கும். பட் ஒரே ஒரு பயப்படுற விஷயம் என்னென்னா, ஏஐ வந்து இப்போ நம்ம இவ்வளோ நாள் வந்துக்கிட்டதெல்லாம் நம்ம சொல்கிற விஷயத்த ஒரு கம்ப்யூட்டர் பண்ணி கொடுத்துருந்துச்சு. பட் இன்றைக்கி ஏஐ வந்து எந்த லெவலில் போயிட்டுருக்குன்னா, ஏஐயோட இதில் வந்து நம்ம மனித மூளையை வந்து உள்ள செயல்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. லைக் எலான் மாஸ்க் அதான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகி ஒரு லெவல் வந்துச்சுன்னா மேபி அடுத்த ஒரு 5 வருஷத்தில் மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ஏஐயாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலகட்டம் வந்தால் தான் நம்ம வந்து அவங்களோட காம்படிட் பண்ணவே முடியாது. தட் வில் பி வெரி டேஞ்சர் ஃபார் ஹியூமன்ஸ். அதுதான் ஒரு கஷ்டம். பட் அந்த லெவலில் விட்டுருவாங்களான்றது தெரியல. நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி என்ன ஃபினிஷ் பண்ண பார்க்குறேன். நிறைய இப்போ இங்கே வந்து நம்ம ரீட்டெயில் ஸ்டோரில் இப்போ ஏதாவது ஒரு கடைக்கு போனீங்க, ரிலையன்ஸ் மார்ட்டோ இல்லை எதுக்கோ போனீங்க, இல்லை நம்ம காரைக்குடியிலே வந்து 2-3 கடை இருக்குது, மகாராஜா, இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட், ஜனப்பிரியா, அதெல்லாம் இருக்குல்ல. அதுலெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது ஒரு கேஷியர் நின்று உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு திங்ஸ் எடுப்பாங்க. இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா நீங்கள் உங்கள் ட்ராலியில் வர திங்ஸை ஒரு கேஷியர் நின்று உங்கள்கிட்ட இது பண்ணுவாங்க. இதே இதை வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி யூஎஸில் ஆட்டோமேட்டட் செக் அவுட் சிஸ்டம்ஸ்னு வந்தது. அந்த ஆட்டோமேட்டட் செக் அவுட் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் ஒரு பாதி ஆட்டோமேட்டட் செக் அவுட் சிஸ்டமாக இருக்கும், பாதி வந்து மேனுவலாக இருக்கும், அங்கே பீப்புள் இருப்பாங்க. இப்போது அதே வால்மார்ட் அந்த மாதிரி நான் வால்மார்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். பட் நிறைய சென்டர்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் அமேசான் இஸ் ஈவன் ஒன் ஸ்டெப் ஃபர்தர் அப். அமேசானில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் கார்ட்டில் தூக்கி சாமானை போட்டுட்டு நீங்கள் பாடு வெளியில் வரும்போது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்களே கேஷ் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் காரில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி அமேசான் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ வால்மார்ட் என்ன பண்ணாங்கன்னா, பாதி செக் அவுட் பண்ணும்போது ஆட்டோமேட்டட் கவுண்டர்ஸ் நீங்களாக ஸ்கேன் பண்ணி நீங்களாக பே பண்ணுறது தான். இப்போது அதே சிஸ்டம் இஸ் கோயிங் பேக். இப்போ திருப்பி அவங்களே மேனுவல் மோடுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இட் இஸ் பிகம் வெரி ஹார்ட்.
the cost they were trying to save by putting an automated system versus a manual person was more. ஸோ அதனால் இப்போ திங்ஸ் ஆர் ரிவர்ட்டிங் பேக். ஸோ அதனால் இந்த ஏஐலாம் வந்தால் கூட மெச்சூர் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த இது எக்ஸாம்பிளை ஏன் சொல்கிறேன்னா, அவங்க அதை ப்ரிடிக்ட் பண்ணி தான் எல்லாரோட ஜாப்ஸும் போயிடும் அப்படின்னு ஆட்டோமேட்டட் டெல்லர் பண்ணாங்க. பட் இப்போ அது திருப்பி மாறிக்கிட்டு இருக்கு. எந்திரன் 1 பார்த்தோம். அந்த எந்திரன் 1ல் என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாமே இப்போ நடந்துருச்சு. இப்போ எந்திரன் 2 பார்த்துருக்கோம். மேபி அது நடக்கக்கூடாதுன்றது தான் என்னோடய ஃபீலிங். சில ஏரியாஸில் மேபி நடக்கும், பட் நாட் எல்லா ஏரியாலையும். சில ஏரியாவில் கண்டிப்பாக நடக்கும். ஆஸ் எ டெக்னாலஜி பர்சன், நீங்கள் உங்களை அப்படி தான் பில்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் த சேம் டெக்னாலஜி 12 years அரௌண்ட் த லைன். ஸோ விச் மேக்ஸ் யூ டு ஹன்ஸ் இன் டு ஃப்ரம் டெக்கி டு ஆண்டர்ப்ரனர்ஷிப்? I think ஒரு பர்சிஸ்டன்ஸ் இருந்தது. லைக் என்ன, ஐ வாண்ட் டு பிகம் an entrepreneur at some point in time. இல்லை, at some moment you get some spark இல்லையா? இல்லை, இட்ஸ் பீன். நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறேன்னா, நான் இங்கே முதல்ல ஜாயின் பண்ண கம்பெனி வாஸ் அ பிக் மோட்டிவேஷன். நான் இங்கே வந்து காங்க்ருவெண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனியில் ராமாபுரத்தில் ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனி வாஸ் அ பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ பிகாஸ் தே கேவ் அ ஜாப் வென் ஐ ஜஸ்ட் டுக் அ டெஸ்ட் அண்ட் தே கேவ் மீ அ ஜாப் based on my caliber. So அதே மாதிரி I want to start one just like them. Based on the caliber I want to give opportunity. அதுதான் was the turning point. So when I joined, ஒரு 2 yearsல quit பண்ணேன். அப்போ அப்போலேருந்து இருந்தது. So at some point I got an opportunity to say, do you want to take this up? I said yes. அப்படி தான் I moved from US. ஓகே. ஸோ இப்போ ஏஐ பற்றி நிறைய பேசியிருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ we are also using an AI. பட் ஆனால் ஏஐ வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை கில் பண்ணிடுன்ற அசம்ஷன் இஸ் வெரி வெரி ராங். த ப்ரொஜெக்ஷன் டுவர்ட்ஸ் த டெக்னாலஜி வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 3-4 people பேசினதை வச்சு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்துட்டா பீப்புளுக்கு லோடு கம்மியாகிடும்னு நினைக்கிறாங்க. ஐ எம் யூசிங் ஏஐக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு இன்ஜினியர், நைட் சப்போர்ட்டுக்கு ஒரு இன்ஜினியர், அதுக்கு டெஸ்டிங்க்கு ஒரு இன்ஜினியர். ஐ எம் கிவிங் 4 engineers லைஃப். பட் ஸோ ஃபார் ஒன் ப்ரோக்ராம் ஆர் ஒன் பர்டிகுலர் யூனிட்டுக்கு எனக்கு 4 பேர் அடிஷ்னலாக வேணும். ஸோ ஐ ஆம் ஹேவிங் 20 to 30 people அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து ஒன்லி இன்ஜினியரிங் தான் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ என்னோட டீமில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் பிகாம், எம்சிஏ, எம்எஸ்சி, எம்இ சிவில், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து 20% ஆஃப் பீப்புள் ஒன்லி கெட்டிங் இன் டு ஐடி. பட் நான் ஐடி வந்து தான் நிறைய பேர் வந்து ஐடிக்குள்ளே இப்போ ஜாயின் ஆகிருக்காங்க. ஸோ த ஃப்ளேவர் இஸ் கெட்டிங் சேஞ்ச்ட். ட்ரூ. அவங்களும் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் மட்டும் இஸ் நாட் வெரி ஸ்பெசிஃபிக். யூ கேன் பி ஃப்ரம் எனி ஸ்ட்ரீம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நானே வந்து பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டு ஸ்டார்ட் வித். அதுக்கப்புறம் தான் நான் எம்சிஏ பண்ணேன். பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஸோ அது டெக்னாலஜிக்கு வர்றதுக்கு இப்போ நான் சொன்னல, யூடியூபர்ஸ் ஆகிறதுக்கோ அதுக்கெல்லாம் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு பி an engineer, you don't have to be a technology, you just need an idea. அந்த ஐடியா மட்டும் இருந்ததுன்னா யூ கேன் கன்வெர்ட் யுவர் ஐடியா இன்டு அ சொல்யூஷன் அண்ட் தென் யூ கேன் பிகம் அன் ஆண்டர்ப்ரனர். ஸோ ஓகே, ரொம்ப பொறுமையாக என்னை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ அகெயின் திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்துக்கு என்னை அழைச்சதுக்கு தேங்க்யூ. நல்லா பொறுமையாக கொஸ்டின் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு முறை தேங்க் பண்ணுறோம். திரு முத்தையா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவங்க இதுக்காகவே பெங்களூர்லேருந்து நமக்காக இங்கே வந்திருக்காங்க. நாங்கள் கேட்டுக்கிட்டதுக்காக ஒரே ஃபோன் கால் பேசினோம், நேரில் கூட போகலை, ஃபோனில் சொன்னோம் கண்டிப்பாக வர்றோம், இந்த மாதிரி தொழில் முனைவோரை உருவாக்கணுங்கிறதா எங்களோட எய்ம் அப்படின்னு கண்டிப்பாக வர்றோம். நாங்கள் அவங்களுக்கு எங்களோட திருவொற்றியூர் நகரத்தார் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.